Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. என்ன தன்வீர் கோல்டை பற்றி ஆரம்பித்து ஃபைனான்ஸை பற்றி ஆரம்பித்து என்ன ஜோக் காமிக்கிறீங்களா வந்து என்ன விளையாடுறீங்களா? சார்பேட்டா 2 ஓ ஆரம்பிச்சாச்சா? நிறைய பைக் ரேஸ்லாம் ஓட்டி கார் ரேஸ்லாம் ஓட்டி ஆகுது. அந்த ஸ்பீடில் நான் ஃபாரின் போகும்போது சிமுலேஷன் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது. நான் அந்த டேர்னிங்கில் வந்து நானே 200 மீட்டர்ஸ்க்குள்ள திரும்பினா எனக்கு கிருன்னு ஆயிடுச்சு தலை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 50 வயசு ஆள். நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க சார், அதை சொல்லுங்கள். நம்ம சேவ் பண்ணுற டெக்னிக் வந்து நிறைய இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தன் வரான், அந்த பேங்க்லேருந்து வரான், இந்த பேங்க்லேருந்து வரான், நீங்கள் போடுங்க சார். என்ன சார் நான் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன்றீங்க. அவனுக்கு கண்ணு பொறுக்காது, உடனே அதை பிடிக்கணும். வாலட்டில் யுக்ரைனில் வார் இருக்குது, பாலஸ்டைனில் வார் இருக்குது. தக்காளி விலை ஏறிடும், ஆட்டோமொபைல் விலை ஏறிடும், ஜட்டி பனியன் விலை ஏறிடும், எல்லாமே டபக்குன்னு ஏறிடும். டேக்ஸுன்றது இன்டைரக்ட்லி ஐ கேன் சே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இந்த ஊரில் தீபாவளி ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸு போடணுமா, பொங்கல் ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணணுமா, ஊரில் வந்து இது கொண்டாடணுமா, திருவிழா, இந்த எவ்ரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் காசு இப்போ வந்து நீ ஒரு உண்டியலில் காசு போடுற, அது காசு போட்டு நீ வந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, 1 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, அந்த காசாக தான் இருக்கும். அதே நீ இன்வெஸ்ட் பண்ணனா அந்த காசு டபுள் ஆகும். என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எடுத்து தான் ஈக்விட்டியில் போடணும். நல்லா கேட்டுருக்கேன். திருப்பி கடன் வாங்கி ஈக்விட்டியில் போடாதீங்க. இப்போ கோல்டு ஏறிட்டே இருக்குது. எப்படி கோல்டு ஏறிட்டே இருக்குது? இப்போ ட்ரம்ப் வந்தவுடனே கோல்டில் நான் ஏன் போடுறேன்? அவன் வந்தால் இதான் செய்வான்னு தெரியும். அந்த பைத்தியக்காரன் அவன் டேரிஃபு இது மாதிரி உளறினே இருப்பான், மார்க்கெட்டை காலி பண்ணுவான். அப்போ நமக்கு தெரியும் கோல்டு தான் வந்து சேஃபஸ்ட். எந்த ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் கயாஸ் வந்தாலும், எக்கனாமிக் கயாஸ் வந்தாலும், எக்கனாமிக் டிஸ்இக்விலிபிரியம் வந்தாலும், பொலிட்டிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் வந்தாலும் கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் வரும். அதனால் எப்பொழுதுமே கோல்டு தான் கீ. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற போது என்னென்னலாம் பண்ணணும் சார், அதை சொல்லுங்கள். அது வந்து பெரிய ஒரு கடல். அதுக்கு வந்து 3000 வருஷம் ஹிஸ்ட்ரியை படிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரியை படிக்கணும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அப்புறம் ஈக்விட்டிக்கு வரணும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரணும். அதிலே பாண்டு மார்க்கெட் இருக்குது, அதிலே வந்து கோல்டு மெட்டல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் ஈக்விட்டியில் காசை போடு, ஈக்விட்டியில் காசு. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன உங்கள் சம்பளம் என்ன, நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எடுத்து தான் ஈக்விட்டியில் போடணும். நல்லா கேட்டுங்க. திருப்பி கடன் வாங்கி ஈக்விட்டியில் போடாதீங்கன்றேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷனிங் மார்க்கெட்டு, இது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கிடையாது. இட்ஸ் அ டைனமிக். டக்கு மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன். அப்போ மார்க்கெட் ஏறும் ஒரு செகண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.01% ஏறும், 1% இறங்கும், 0.5% ரெக்கவரி ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும். அது இதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். அப்புறம் எந்த டைமில் இது வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்கான், டிவிடெண்ட் கொடுக்கல, ஷேர் எப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான், இப்படின்ற ஹிஸ்ட்ரியெலாம் நீங்கள் படித்ததுக்கப்புறம் அன்னைக்கு அந்த டைமில் மார்க்கெட்டில் என்ன இருக்குது பார்த்து அப்போ தான் நீங்கள் வாங்க முடியும், வாங்கணும். அப்போ காசு இருக்கணும். இப்போ திருப்பி வந்துட்டோம் பாருங்கள், காசு இருக்கணும். ஸோ ஆரம்பம் இது தான், முடிவும் இது தான் அப்படின்னு நினைக்கிறேன். காசு தான். காசு கையில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பண்ணை சாப்பிட்டு ரிசர்ச் பண்ணலாம். கரெக்டாக பண்ணுறவங்களாம் இருக்கான் இல்லையா? நான் என் ஃப்ரெண்ட்டு காசு வாங்கினேன், 10,000 ரூபா போட்டு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலாமான்னு. என்ன ஒர்க் அவுட் ஆகலை? நீ படிக்கவே இல்லையே. படித்தா தானே தெரியும். இப்போ கோல்டு ஏறிட்டே இருக்குது. எப்படி கோல்டு ஏறிட்டே இருக்குது? கோல்டுக்கும் அக்ஷய திருதிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் கோல்டு கடை வச்சுருக்கோம் அத்தனை பேரும் அக்ஷய திருத்தியை வாங்க இவ்வளோ வருஷமாக ஏமாற்றின்னு இருக்கான். இன்றைக்கி ஏமாற்றவே முடியல. 1 கிராம் 10,000 ரூபா போயிடுச்சு. என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி நீங்கள் அக்ஷய திருத்திக்கு வாங்குவேன்? அப்போ அக்ஷய திருத்தின்றது பொய் தானே. அப்போ எதனால் கோல்டு ஏறுதுன்றதை படிக்கணும், எதனால் கோல்டு இறங்குன்றதை படிக்கணும், ஒரு ஸ்டாக்கு ஏன் மேலே ஏறுதுன்னு படிக்கணும், கீழே இறங்குதுன்னு படிக்கணும். இதெல்லாம் நம்ம எதுவுமே ஹோம்ஒர்க் பண்ணாமல், எதுவுமே படிக்காமல், எவனா ஒருத்தன் யூடியூப்பில் சொல்லின்னு இருப்பான். அதை கேட்டு வந்து காசை போட்டால் சம்பாதிக்கலாம்னா அதில் போடுங்கன்னு சொல்லின்னு இருப்பான். அவன் சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம், அது தப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் ரிசர்ச் பண்ணலையே, நீங்கள் எதுக்கு அவனை, உங்கள் காசு தானே சார், உங்கள் காசை அவன் சொல்லி எது கேட்குறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் தூங்காதீங்க, தூங்காமல் 1 ஹவருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை படிங்கன்றேன். இப்படியே படிச்சிங்கன்னா 10 வருஷத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு மார்க்கெட்டை பார்க்கலாம், 2 கிராஷை பார்க்கலாம். கிராஷ்னால் என்னன்னு தெரியும், பூம் சீக்வன்ஸ்னால் என்ன, பஸ் சீக்வன்ஸ்னால் என்ன, எல்லாம் தெரியும். ஏன் கோல்டு ஏறுது இறங்குது, ஏன் சில்வர் ஏறுது இறங்குது, கமாடிட்டியில் ஏன் இறங்குது, ஏன் பிட்காயின் ஏறுது இறங்குது, ஏன் ஏறிட்டே இருக்குது பிட்காயின், ஏன் இந்த ஸ்டாக்கு போயிட்டே இருக்குது மேலே இந்த, யார் ஆப்ரேட் பண்ணுறா, இன்சைடர் ட்ரேடிங்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்க 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 இட் இஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸசைஸ்.
ஸோ அதே சமயத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு ஓகே. எதுக்கு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க? அவன் என்னன்னா அவன் வந்து நெட் அசட் வேல்யூன்னு ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்பான். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லோடு ஃப்ரண்ட் லோடுன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அவனுக்கு கமிஷன் அவன் எடுத்துப்பான். நீங்கள் கொடுக்குற காசை ஃபுல்லாக ஒரு மாதம் எஸ்ஐபின்னு பேர், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பேர், 50,000 அவன் ஒரு வேல்யூ ஒன்று சொல்லுவான். ஸோ இதில் வந்து இந்த பேஸ்கெட் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு பேர். இதோ ஒரு கம்பெனி இப்போ டிஃபென்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்குது, ஒரு கமாடிட்டி போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது, மிட் கேப் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது, லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது. எதில் போடுவீங்க அப்படின்றது தான். வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து நான் வந்து இங்கிலீஷில் நல்லா பேசி உங்களை ஏமாற்றி காசு வாங்கி போட்டுருவேன். ஆனால் காசு கொடுக்கலாம், நான் திருப்பி சம்பாரித்து கொடுக்கலாம்னா கேள்வி கேட்கணும். 99% சம்பாதிக்கவே முடியாது, சம்பாரித்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா பேர் மார்க்கெட்டுன்னு பேர். கீழே போகும்போது உங்கள்கிட்ட காசு வாங்கி அதை போட்டு உங்களுக்கு எப்படி காசு சம்பாதிப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு ஐடியாவே இல்லை பேர் மார்க்கெட்னா என்ன, பூம் மார்க்கெட்னா என்ன, பூம் பஸ் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தன் வரான், அந்த பேங்க்லேருந்து வரான், இந்த பேங்க்லேருந்து வரான், நீங்கள் போடுங்க சார். என்ன சார் நான் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன்றீங்க, மாதம் சேர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள். அவனுக்கு கண்ணு பொறுக்காது. உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா உடனே அதை பிடிக்கிடுவான். பிடிங்கி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட். அங்கே ட்ரம்ப் ஏதோ பண்ணின்னு இருக்கிறான், மார்க்கெட்டு கிராஷ் ஆகின்னு இருக்குது, கோல்டு எங்கே எகிரிட்டு இருக்குது. எதில் போடுவீங்க சார்? வாலட்டையில் யுக்ரைனில் வார் இருக்குது, பாலஸ்டைனில் வார் இருக்குது, சைனா வந்து கவுண்டர் கொடுக்குறான் டேரிஃபில். 1008 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு செகண்டில். இதெல்லாம் பார்க்காம காசு எப்படி போடுவீங்க, காசு எப்படி அடிப்பீங்க? இந்த கயாஸில் நீங்கள் 10 ரூபா வச்சுருந்தா பெரிய ஆள். என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கடனில் இருக்கிறான். இப்போ மார்க்கெட் கிராஷில் காசை போட்டவன்லேருந்து இப்போ இந்த டேரிஃப்னால் வர காசு, தட் இஸ் இன்ஃப்ளேஷன் பேர். தக்காளி விலை ஏறிடும், ஆட்டோமொபைல் விலை ஏறிடும், ஜட்டி பனியன் விலை ஏறிடும். பங்களாதேஷ்லாம் இதில் போட்டிருக்கான் டெக்ஸ்டைல் டேரிஃப். எல்லாமே டபக்குன்னு ஏறிடும். நீங்கள் போய் ஒரு அண்டர்வேர் வாங்கினீங்கன்னா இதுதான் காசுனா இப்போ அது அதோட விலை வேறு. சார் ஆயில் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, 67 தான் அது இருக்குது ஒரு பேரல் ஆஃப் ஆயில், 68ன்னு வச்சுக்கிங்களேன் ரஃபா. ஆனால் நீங்கள் 101 ரூபா 102 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு காசை கொடுத்துட்ருக்கீங்க, டீசலோ வாட் எவர் இட் இஸ். 67 ரூபா இறங்கியிருக்கு ஆக்சுவலாக. அப்போ உங்களுக்கு வந்து பெட்ரோல் விலை இறங்கணும்ல. ஏன் கவர்மெண்ட்டு கேள்வி கேட்க மாட்டேறான்? 67 ஒரு பேரல் ஆஃப் ஆயில் வந்து இவ்வளோ தான். ஆனால் நீ 101 நீ இது இறக்கி கொடுன்றேன். அப்போ இதோட விலை என்ன? இந்த ஒரு பேரல் ஆஃப் ஆயில் வந்து 68 US டாலர் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரிஃபைனரி கொண்டு வந்து ரிஃபைன் பண்ணி அதை வந்து பெட்ரோலாக நீங்கள் மாற்றணும். அதே வந்து முகேஷ் அம்பானி வந்து அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அவர் இதில் நீங்கள் ஹாப்பி ஹவர்ஸ்னு போய் போட்டிங்கன்னா காசு பெட்ரோல் விலை 5 ரூபா 3 ரூபா குறைக்கிறான். அவன் மட்டும் எப்படி குறைக்கிறான் இதே இந்தியாவில் வந்துட்டு? இதை நீ கேள்வி கேட்கணும்ல. கேள்வி கேட்கறதுக்கு அதோட பெட்ரோலோட விலை என்ன, எவ்வளோ டேக்ஸ் வாங்குகிறான் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணுன்ற. நீங்கள் போகிற 101 ரூபா பெட்ரோலு ரியல் வேல்யூ என்ன, அதோட டேக்ஸ் என்ன, இப்படி பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். அடுத்த பாயிண்ட்டு டேக்ஸு. அகெயின் டைம். டேக்ஸுன்றது இன்டைரக்ட்லி ஐ கேன் சே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான். இந்த ஊரில் தீபாவளி ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸு போடணுமா, பொங்கல் ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணணுமா, ஊரில் வந்து இது கொண்டாடுறேன்னுமா திருவிழா, புரியுதா? இந்த ஊரில் எல்லாமே வச்சுருக்கிறான். மொய் எழுதணும், சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு, இதெல்லாம் சோஷியல் ஆக்டிவிட்டி. இந்த எவ்ரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் காசு, கரெக்டாக? இந்த கேமரா காசு, இந்த லைட்டுக்கு காசு, எல்லாமே காசு. இது புரிஞ்சிக்காமல் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காசு இல்லாதவனுக்கு வேறு பிரச்சனை, காசு இருக்கிறவனுக்கு வேறு பிரச்சனை. இப்படி எல்லாருமே அந்த பணம் வந்து உங்களை வந்து உலட்டினே இருக்கும். 10 பில்லியன் வச்சுருக்கணும், அது உலட்டும். 10 ரூபா வச்சுக்கணும், ஒரு உலட்டும் அது. அதனால் அந்த கேமுக்கு எப்போ போகிறீங்களோ அந்த உலட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த கேமில் இருக்கீங்களா, இந்த உலட்டலுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் அண்டர்லைன் டோன் வந்து நாலேஜ் தான், படிக்கிறது தான். இப்போ என்றைக்கு படிக்கிறாங்களோ அப்போ தான் இதெல்லாம் புரியும். நான் சொல்கிறது டிகிரி படிக்கிறது கிடையாது, ஃபைனான்ஷியல் எக்கனாமிக்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து நீ ஒரு ஹுண்டியலில் காசு போடுற, அது காசு போட்டு நீ வந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, 1 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, 1 மாதம் கழிச்சு பார்த்தாலும் சரி, அந்த காசாக தான் இருக்கும். அதே நீ இன்வெஸ்ட் பண்ணனா அந்த காசு டபுள் ஆகும். ஸோ டூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் சேர்னிங் ஆஃப் மணி. நான் வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு கேட்டதில் ஒரு பேபி ஸ்டெப்பு தான் சொன்னேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது கற்றுக்கிட்ட விஷயம் தான் அது. இது வந்து இங்கிலீஷில் மெட்டஃபர்னு பேர், குறியீடுன்னு பேர்.
இதே இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்திருக்கும்ல, அது எப்போ நடந்துச்சு? இல்லை சின்ன வயசுலேருந்தே? இல்லை அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டகாலம்னு ஒரு பாயிண்டில் வருது. கஷ்டகாலம்னு வரும்பொழுது நம்ம போய் வந்து கையேந்தி நிற்கிற காலம்னு ஒன்று வரும். கையேந்தி நிற்கிற காலம்னு வந்ததுன்னா கையேந்தி வாங்கின காலத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குற காலம்னு ஒன்று வரும். இந்த கொடுக்க முடியாத காலம்னு உண்டு. அப்போ தான் நமக்கு நம்ம படுற அவமானங்கள், நம்ம படுற அசிங்கங்கள், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சதுக்கப்புறம் இது காசு தான், எவ்வளோ காசு இருந்தால் எந்த காசு தான் சரி, சின்ன காசு இருந்தால் கூட ஓகே, காசு தான். இந்த காசை எப்படி சேர்த்து வைப்பேன், எப்படி செலவு பண்ணாமல் வைப்பேன், எப்படி கம்மியாக செலவு பண்ணுவேன், எனக்கு என்ன தேவை அந்த காலகட்டத்தில், அதை நோக்கி தான் நம்ம போகணும், அதை நோக்கி தான் செலவு பண்ணணும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் நினச்சிட்டே இருக்காமல் இது பண்ணால் அட்லீஸ்ட் சம்திங் வில் பி தேர்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். சம்திங் இல்லை, நிறையவே இருக்கும் சார். அதான் சம்திங்லாம் சொல்லாதீங்க, ஹியூஜ் மணியாக இருக்கும். எதுவுமே இல்லாததுக்கு ஒரு ஹியூஜ். ஆமாம், இப்போ சம்பாதிக்கலாம் போடுற நமக்கு தேவையில்லை அந்த காசு. ஆனால் ஒரு நாள் சும்மா ஹோம் ஒர்க்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே ஒரு 1000 ரூபா சேர்த்துட்டோமே அப்படின்னு தோணும். ஓகே, கரெக்டா? நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க சார், அதை சொல்லுங்கள். நம்ம சேவ் பண்ணுற டெக்னிக் வந்து நிறைய இருக்குது. நான் இன்றைக்கும் உண்டியலில் போகிற பழக்கமும் உண்டு, பேபி ஸ்டெப்பும் இருக்குது, காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்துலேயும் இருக்குது. சரி, இப்போ நவ் ஐ புட் மை மணி இன் கோல்டு. நான் வந்து ஒரு 6 மந்த்ஸாக கோல்டு இல்லை, முதலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். 6 மந்த்ஸாக வந்து மோர் மணி இஸ் டிப்ளாய்டு இன் கோல்டு. அப்புறம் மெதுவாக சில ஸ்டாக்ஸ்லாம் கீழே இறங்கும்போது ட்ரம்ப்னால கீழே இறங்கும்போது சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்குறேன். இப்படி நீங்கள் ஸ்டாக்ஸு, பாண்டு, கமாடிட்டியில் கோல்டு, சில்வரு, இப்போ வந்து ஆயில் இறங்கியிருக்கு, ஆயில் கம்பெனிஸில் நீங்கள் ஸ்லோவாக போடலாம். இதுக்கு அந்த வார் என்ன பண்ணும், ஈரானில் பேசிகிட்டு இருக்காங்க நியூக்ளியர் இதை பற்றி. இந்த ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு பேர். இந்த பாலிட்டிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சு நீங்கள் வந்து போடணும். உங்கள் கரன்சி இப்போ 84 ரூபா, அப்போ என்ன பண்ணணும், டாலர், ஷார்ட் டாலர், லாங் கோல்டு. அப்போ கோல்டை நீங்கள் வாங்கணும். ஷார்ட் டாலர் இருக்கும் பொழுது அமெரிக்கன் கம்பெனி ஸ்டாக்ஸை வாங்கணும், NVIDIA வாங்கணும். இதெல்லாம் கீழே இறங்கும்போது வாங்கணும். அகைன் அது புக் வேல்யூயை பார்த்து வாங்கணும். அகைன் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்து வாங்கணும். 52 வீக்ஸ் ஹை லோவை பார்த்து வாங்கணும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து வாங்கணும். கரெக்டாக? இப்படி வாங்கணும். ஸோ ஷார்ட் டாலர், லாங் கோல்டு இன்றைக்கி இப்போ கரண்ட்டாக. அப்போ அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் வாங்குங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இப்போது நிறைய பேருக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கடை, ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஆட்லலாம் வரக்கூடிய ஒரு 2-3 கடை, அங்கே போயிட்டு ஒரு கார்டு மாதிரி வச்சு மாதம் இவ்வளோ ரூபா, ஒரு 3000 ரூபா, 4000 ரூபா கட்டி அதுக்கப்புறமா சேர்ந்ததுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு கோல்டு வாங்குறது, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய அதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அது பேர். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், 1000 ரூபா போட்டு ஒரு மாதம் 12,000 ரூபா வருது. 12,000 ரூபா நீங்கள் என்ன வாங்குவீங்க? 1 கிராம் கோல்டு இப்போ எவ்வளோ? 10,000 ரூபா. நான் என்ன சொல்கிறேன், ஃபண்டமெண்டல்ஸுக்கு போங்க. எதனால் கோல்டு ஏறுது, எதனால் கோல்டு இறங்குது, இப்போ உள்ள ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கவே முடியாது, அதிகமாக இருக்குது. இங்கே வாங்கியிருக்கணும், இங்கே இருக்கணும். இப்போ இங்கே வாங்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க இது இங்கே வரணும், இங்கே வரவே வராது. இப்படி வேணால் போவோம், இப்படி வராதுன்ற இவ்வளோ வரும், அவ்வளோதான். இப்போ ட்ரம்ப் வந்தவுடனே கோல்டில் நான் ஏன் போடுறேன், அவன் வந்தால் இதான் செய்வான்னு தெரியும் அந்த பைத்தியக்காரன். கரெக்டாக? அவன் டேரிஃபு இது மாதிரி உளறினே இருப்பான், மார்க்கெட்டை காலி பண்ணுவான். அப்போ நமக்கு தெரியும் கோல்டு தான் வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 3000 ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து எப்பொழுதுமே எந்த ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் கயாஸ் வந்தாலும், எக்கனாமிக் கயாஸ் வந்தாலும், எக்கனாமிக் டிஸ்இக்விலிபிரியம் வந்தாலும், பொலிட்டிக்கல் டிஸ்இக்விலிபிரியம் வந்தாலும் கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் வரும். அதனால் எப்பொழுதுமே கோல்டு தான் கீ. அது சில அட்வான்டேஜில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆரம்பிக்கிறது பெட்டர். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சவுடனே நீங்கள் கோல்டில், ட்ரம்ப் வின் பண்ண ஆரம்பித்தோடனே நீங்கள் அதை கோல்டு வாங்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அவன் ரெசெஷனை கொண்டு வந்துட்டான். அடுத்தது இன்ஃப்ளேஷனு. உங்களுக்கு புரியுதா? இது படித்ததுனால தான் என்னால் சொல்ல முடியுது. ரெசெஷன் கொண்டு வந்துடுவான், எல்லா விலையும் ஏறிடும். வால்மார்ட்டில் எல்லா பொருளும் ஏறிடும், அமேசானில் நீங்கள் வாங்குகிற எல்லா பொருளும் ஏறிடும், இங்கே உள்ள நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஏறப்போகுது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் போட மந்த்லி பட்ஜெட்டு, வீட்டில் வர பட்ஜெட்டு 10,000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்க, சாப்பாட்டுக்குன்னு போட்டு வச்சுருக்கீங்க வச்சுங்க, பேச்சுலராக நீங்கள், அது 15,000 ரூபா ஆகிடும். உங்களுக்கு புரியுதா? இது எப்படி 10,000 15,000 ரூபாய்க்கு நீங்கள் எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? இப்போ பேங்க்கு போய் கொள்ளையடிக்க போகிறீங்க. ஓகே,
அப்போ இதை வந்து படித்தாதான் இதுக்கு தீர்வு. இல்லை படித்தவங்களோட சுற்றி அதை கற்றுக்கிறது அடுத்த தீர்வு. அப்புறம் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது நம்மளா நீங்கள் சம்பாதிக்கிற காசை நீங்கள் போடுங்கன்றேன். ஏன் ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆள் சொல்லி போடுறீங்க? நம்ம ஃபுல்லாக ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி போயிருந்தோம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சினிமாவை பற்றி ஒரு 2 இதை மட்டும் கேட்டு அப்படியே இந்த இன்டர்வியூ முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போது சமீபத்தில் நம்ம அஜித் சார் வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருந்தார். கரெக்ட். நீங்களும் 2 பேரும் சேர்ந்து படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி என்ன சார் என்ன சார் பத்மபூஷன்றது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அது வந்து ஒருத்தர் கிடைக்குதுன்னா அது வந்து ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ தூரம் சினிமா இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருந்து நிறைய பைக் ரேஸ்லாம் ஓட்டி கார் ரேஸ்லாம் ஓட்டி அவர் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, ஒரு மனுஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுதான் நான் பாராட்டுறது. தான் சரி எந்த ஏஜ்லையும் இப்போ வந்து நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா 50 வயசில் போய் காரை ஓட்டிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். ஓட்ட முடியாது. எல்லாம் 20-22 வயசு பசங்க தான் ஓட்டுவாங்க. ஃபார்முலா 1 காரெலாம் ஓட்டுவாங்க. இப்போ ஃபார்முலா 3 4 ஏதோ ஒன்று ஓட்டுறாரு. வாட் எவர் இட் இஸ். அந்த ஸ்பீடில் நீங்கள் நான் ஃபாரின் போகும்போது சிமுலேஷன் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். நான் அந்த டேர்னிங்கில் வந்து நானே 200 மீட்டர்ஸ்க்குள்ள இப்படி திரும்பினா எனக்கு கிர்ன்னு ஆயிடுச்சு தலை. சிமுலேஷனை உட்காந்து நான் பண்ணும்போது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 50 வயசு ஆள் நீங்கள் ஒரு 200 km/h ஒரு 180 km/h ஒரு டேர்னிங்கில் நீங்கள் போனீங்கன்னா ஹெல்த்தியாக இல்லைன்னா பண்ண முடியாது, ஃபிட்டாக இல்லைன்னா பண்ண முடியாது. இந்த பேஷன் தான் அதை அவர் வந்து இன்கல்கேட் பண்ணி ஓட்டுறது வர்றது போகிறது. எத்தனை வர சினிமாவில் இஸ் அச்சீவ்டு. 65 படம் பண்ணிட்டாரு. இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ். ஓகே. நீங்கள் இந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கீங்களா சார்? நிறைய பண்ணியிருக்கோம். அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு, நிறைய பண்ணியிருக்காரு. அவரும் வேறு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருப்பார் போல இருக்குது, எனக்கு தெரியாது. பட் வி டிஸ்கஸ். அந்த துணிவு படத்துலேயே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபினான்ஸ் தான் கம்ப்ளீட்டாக. அதை பண்ணது இல்லாமல் ஃபினான்ஸை பற்றி தான். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் சார்பேட்டா 2. ஓ ஆரம்பிச்சாச்சா சார்? இல்லை சார், சார்பேட்டா 2க்கு நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து இன்னும் எந்த நியூஸும் வரல. பட் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டே இருக்குது. சார்பேட்டா 2 ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இன்னும் அஃபிஷியலாக ஒன்றும் வரல. பட் டெஃபினட்டாக வந்து சார்பேட்டா 2 இருக்குது. கண்டிப்பாக வந்து சார்பேட்டா 2 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அந்த என்ன ரங்கா ஜோக் கட்டுறியா சார்? எங்கே போல இப்போ வரைக்கும் மீமில் இருக்குது சார். இன்றைக்கி எடுத்து இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ எடுத்து பார்த்தாலும் என்ன ரங்கா ஜோக் கட்டுறியான்ற ஒரு மீமாக வந்து போட்டுட்டு தான் சார் இருக்காங்க. ஸோ வெரி நைஸ். அந்த ஒரு டைலாக் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே முடிச்சு விட்டுடலாம் சார். என்ன தன்வீர் கோல்டை பற்றி ஆரம்பித்து ஃபைனான்ஸை பற்றி ஆரம்பித்து என்ன ஜோக் காமிச்சிங்களா என்கிட்ட வந்து? என்ன விளையாடுறீங்களா? வெரி நைஸ் சார், வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார். தேங்க்யூ ஃபார் Kerala.com. தேங்க்யூ தர்மீர். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.